ரீசெண்டாக ஃபார்ம் செல்லர்ஸ்ன்ற ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல இருந்து நான் விதைகள் அப்புறம் செடிகள் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதை நான் ஆர்டர் பண்ணுறப்போ நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில இஷ்யூஸ்லாம் என்னன்றதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ் ஷிப்மெண்ட் டேட். செப்டம்பர் 4ஆம் தேதி தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணேன். இன்னைக்கு வந்து செப்டம்பர் 20, கிட்டத்தட்ட ஒரு 16 நாள் கிட்ட ஆயிடுச்சு. வெப்சைட்லேயே இல்லை ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகிறது சான்சஸ் இருக்குது, பிகாஸ் நாங்கள் வந்து போஸ்டல் சர்வீஸ் மூலமாக தான் அனுப்புவோம் அப்படின்னு. விச் கேன் பி டேக் அண்டர் கன்சிடரேஷன். பட் அது ப்ராப்ளம் இல்லை. வந்து கிட்டத்தட்ட ஒரு 1947 ரூபாய்க்கு நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்திருக்கக்கூடிய பார்சல் சைஸை பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு இஷ்யூ இருக்குது. என்னன்னா about 1000 rupees ஆர்டர் பிளேஸ் பண்ணால் ஃப்ரீ டெலிவரி அவங்க சைட்லயே அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இன்னைக்கு நான் அந்த ஆர்டர் ரிசீவ் பண்றப்போ எக்ஸ்ட்ராவா 98 rupees என்ன பே பண்ண சொன்னாங்க. எதுக்காகன்னு கேட்கறப்போ கஸ்டம் சார்ஜ் சார், கஸ்டம் டியூட்டி சார்ஜ்ன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் புரியல. அதுல இன்னொரு இஷ்யூ என்னன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் டைம். ஆர்டர் பிளேஸ் பண்ணோடனே யுவர் ஆர்டர் ஹஸ் பீன் கன்ஃபார்ம்டு மெசேஜ் வந்ததே தவிர அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் ஒரு 10 to 12 days நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே அதுக்குமா வரல. ஆர்டர் ஹஸ் பீன் டிஸ்பேச்டு ஆர் உங்க ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு இல்லை ஷிப்மெண்ட் ஆயிடுச்சு, எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஃபிளாட். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து நான் ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 months கழிச்சு தான் செகண்ட் டைமான ஆர்டரை பிளேஸ் பண்ணேன்.